அண்ணா மீது வந்து உங்களை எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். பேச்சு நாகர்கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்கு, மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும், அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது, பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் மெம்பர் இம்மீடியட். அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே வந்து அதுக்கு இதை எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கல்ல, பரிமேலழகர் எழுதியிருக்காரு. அப்போ குறள் இவர் எழுதியிருக்கிறதுல தெய்வம் தொழால் கொழுநன் தொழில் எழுவாள் பெய்யின பெய்யும் மழை. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து யாருமே சொல்லலை. அண்ணா கிட்ட நேரடியாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். என்ன எந்த விஷயம் பேசுறீங்க? என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 2-3 ஞாபகம் இருக்குது. எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்றே ஒன்று. எனக்கும் தமிழ் பிடிக்கும், அவருக்கும் தமிழ் பிடிக்கும். அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணிங்க போங்க, இங்கே வராதிங்க.